வணக்கம் நண்பர்களே. பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் பெண்களுக்கு இடைவேளை நோன்பு திட்டம் பகிர்கிறேன். இது பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் உடைய பெண்களுக்குமான எடை குறையும் அறிகுறி சிகிச்சை உணவு திட்டம். சமீபத்தில் பல வழிகாட்டியோர் இந்த உணவு திட்டத்தால் எடை குறித்து பெரிய மாற்றம் கண்டனர். உங்களுக்கும் உதவும். உடல் எடையை குறைப்ப தனிப்பயன் உணவு திட்டங்களுக்கு மின் அஞ்சல் அனுப்பலாம். admore7@thwautomail.com அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். நாம் உங்கள் எடை குறைப்பை தொடங்குவோம். OTT பட்டியலில் பிசிஓடி பிசிஓஎஸ் பெண்களுக்கு இடைவேளை நோன்பு திட்டம். 30 நாட்களில் 10 கிலோ இழக்கு. இடைவேளை நோன்பு திட்டம். உண்பு ஜன்னல் 8 மணி, நோன்பு ஜன்னல் 16 மணி. மாலை 11 மணி முதல் பகல் 7 மணி வரை உண்ணவோ அல்லது நேரத்தை சரி செய்யலாம். 16 மணி நோன்பு. அடுத்த காலை 11 மணி வரை நோன்பு விடங்காக செய்து, அதாவது 16 மணி நேர ஜன்னலில் நீங்கள் மட்டும் பில்லியன்கள் ரொக்குலி பானங்கள் மட்டுமே குடிக்கலாம். நீங்களும் கருப்பு தேநீர், ஆஜ்வேன் டீ, ஜீரா டீ, இலவங்கப்பட்டா நீர் போன்ற 0 கலோரி குடிப்பானங்கள். இதில் எந்தவிதமான பழங்களும் சேர்க்கப்படவில்லை. அதனால் 0 கலோரியுடன் பானங்கள் மட்டுமே இருக்க வேண்டும். மேலும் உபவாசத்தில் குடிக்கக்கூடிய அனைத்து பானங்களின் பட்டியல் இங்கே. பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு உணவு காலங்களில் குடிக்க வேண்டியவை என்ன என்பதை பார்க்கலாம். இப்போது உணவு திட்டத்துடன் தொடங்குகிறோம். முதலில் காலையில் காலி வயிற்றில் நீங்கள் எழுந்ததும் காலை 7 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் நீங்கள் எழுந்தாலும் இடும்பு வெந்நீர், சோமிகருந்து தூள், கருப்பு மிளகாய் சேர்த்து குடிக்கலாம். இதனை குடிக்க முடியாவிட்டால் ஆஜ்வேன், ஜீரா, வெந்தய குருதலை தண்ணீர் குடிக்கலாம். தசை குறைக்க மற்றும் உடலிலிருந்து அனைத்து வீக்கங்களை விரைவாக குறைக்கும் நீர்த்திணை தீர்வுகள் செயல்படுகின்றன. கொண்டொழையில் இந்த பானம் அவசியம். காலை 9 மணி வரை கருப்பு தேநீர் அல்லது காபியை சர்க்கரை, பாலை சேர்க்காமல் குடிக்கலாம். மற்ற பானங்கள் தவிர கருப்பு தேநீர், காபி, பச்சை, மாச்சா, சிடர் வினிகரை காலை குடிக்கலாம். நாம் தற்போது காலை 11 மணிக்கு உணவு காலத்தை தொடர்கிறோம். தொடக்கத்தில் நிச்சயமாக சில பழ விருப்பங்களுடன் துவங்குவோம். நீங்கள் விரும்பும் எந்த ஸ்மூதியையும் இங்கே குடிக்க ரெசிபிகள் சேனலில். நீங்கள் ஆப்பிள், ஓட்ஸ், வாழைப்பழ, தர்பூசணி சுவை பருகலாம். இது பிசிஓடி அல்லது பிசிஓஎஸ் உடைய அனைத்து பெண்களுக்கும் பிசிஓடி குறைபாடுகள் மற்றும் கொலாஜன் அதிகரிக்க உதவுகிறது. இப்போது நமது இடைவேளை உணவு திட்டத்தின் மதிய உணவை மதியம் 1 முதல் 2 மணி வரை எடுத்துக் கொள்ளலாம். இதில் நீங்கள் பின்வரும் விருப்பங்களை பருகலாம். முதல் விருப்பம் என் அரிசி காதலர்களுக்காக. நீங்கள் 200 கிராம் பூரண அரிசி நிச்சயமாக கால்சியம், நார், புரதம் தரி நீண்ட நேரம் முழுமையாக இருக்க உதவி செய்கிறது. நீங்கள் 200 கிராம் பூரண அரிசியை அதோடு பருகலாம். விருப்பப்படி வெள்ளை, ராஜ்மா அல்லது கருப்பு சன்னாவையும் பருகலாம். அல்லது நீங்கள் தனித்த விருப்பத்திற்கேற்ற கோழி கிரேவி, மீன் கிரேவி கூட பருகலாம். இதுடன் நிறைய சலாட் சேர்க்கதை உறுதி செய்யவும். மேலும் ஒரு முழு பாத்திரம் தயிர் அல்லது மசு பருகலாம். இது புரோபயாட்டிக்குகளை வழங்கி வீக்கம் குறைக்கும். இப்போது நமது இடைவேளை உணவு மதிய உணவுக்கான இரண்டாவது விருப்பத்தை நோக்கி முன்னேறுவோம். அதற்காக நீங்கள் மூங்கில்தால் சீலா பருகலாம். இந்த சீலா அடிப்படையில் அருமையாக இருக்கும். மேலும் இது சமையலுக்கு மிகவும் விரைவாக தயாரிக்கப்படுகிறது. இது என் முறையால் சீலாவின் முழுமையான சமையல் முறையாகும். புரதம், நார், கால்சியம் ஆகியவற்றின் மிக நல்ல மூலமும் அதே நேரத்தில் சில புதினா சட்னி அல்லது குக்ரான் சட்னியுடன் ரசமாகவும் இருக்கும். இங்கே நான் செய்தது நெருக்கமான 2 கப் முளை பருப்பு ஊற வைத்து பின்னர் அதனை சில பச்சை மிளகாய்கள், இஞ்சி மற்றும் உப்புடன் கலக்கிறேன். அனைத்தையும் நன்கு கலக்கி மாவு தயாரித்து அதில் மஞ்சள் தூள், வெள்ளை எள் விதைகள், கறிவேப்பிலை தட்டகையும் சேர்த்தேன். மஞ்சி விதைகளையும் கலந்து மாவு தயாராக தோசை ஊற்றவும். சுவையான முளை பருப்பு சீலாஸ், புதினா சட்னியுடன் அனுபவியுங்கள். இடைப்பிற்பகல் உணவு திட்டம் தொடர்க. பிசிஓடிக்கான இடைப்பிற்பகல் 4 முதல் 5 வரை மணிக்குள் 30 கிராம் உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். உயர் புரத விதை கலவை பல எதிர்ப்பு ஆக்சிடென்ட் வளமான விதைகளை கொண்டுள்ளது. உதாரணமாக சியா, பிலிக்ஸ்,
உங்களுக்காக நட்டுகள் கீரல்கள் உள்ளன. உயர் புரத விதை கலவை வாங்க இணைய இணைப்பை பயன்படுத்தவும். இப்போது இரண்டாவது இடை பிற்பகல் உணவிற்கு 30 கிராம் வதக்கப்பட்ட மக்கானா அல்லது பட்டாணி எடுத்துக் கொள்ளலாம். இப்போது இது சி வைட்டமின்கள், எலும்பு ஆரோக்கியம், கால்சியம் பெற சிறந்த மூலமாகும். நிச்சயமாக நீங்கள் வதக்கிய மக்கனஸ் அல்லது பட்டாணிகளை ரசிக்கலாம், ஆனால் உப்பு சேர்க்க வேண்டாம். நமது இடைத்தவணை உணவு திட்டத்தில் இரவு விருப்பங்களை பயன்படுத்தி 10 கிலோ மாதம் இழக்கலாம். நான் உங்களுக்கு பல விருப்பங்களை கொடுப்பேன். முதலாவது எனது உயர் புரத எடை இழப்பு கபாப்கள். இங்கே 4 கூறுகளை சேர்க்கிறேன். கொதித்த ராஜ்மா, கோழி, வெள்ளை சனா, தேனீகள். இதை இணைக்க பன்னீருடன் 70 கிராம் துருத பன்னீரை சேர்க்கிறேன். பிறகு முந்திரி மாவு சேர்க்கிறேன். நறுக்கிய புதினா, உங்களுக்கு பிடித்த மசாலா, கருப்பு மிளகாய் தூளை சேர்த்து கபாப் பேட்டை தயார் செய்கிறோம். இந்த கபாப் தயாரிக்க இங்கே 12 லிட்டர் திறன் கொண்ட காரோஸ் ரீஜன்சி ஏர் ஃப்ரையரை பயன்படுத்த போகிறேன். இதில் 9 ரெசிபிகள், 3 கிளிக்கிங், 4 கட்டுப்பாட்டு அமைப்புகள். நான் 80 டிகிரி செல்சியஸ் செய்கிறேன். 5 நிமிடங்களில் இந்த ஏர் ஃப்ரையர் அதிக எண்ணெய் இல்லாமல் சமைக்க உதவும். சுவையான இனிப்பான ரெசிபிகளை குற்ற உணர்வு இல்லாமல் ஆரோக்கியமாக ரசிக்க நான் கபாப்களை துவைத்து பின்னர் 190 டிகிரி செல்சியஸ் ஏர் ஃப்ரையரில் 10 முதல் 12 வரை நிமிடங்கள் வைக்கிறேன். அதன் பிறகு என் கபாப்கள் எவ்வளவு கிரஞ்சி, கிறிஸ்பி என்பதை பாருங்கள். அவை சுவையாகவும் நன்றாக சாறு கொண்டிருந்தன. இப்போது அகரோ ரீஜன்சி உடன் அனைத்து சுவையான செய்முறைகள் எளிதாக. அதன் மூலம் அனைத்து முன் அமைப்புகள் வழங்கப்பட்டு ஒரே கிளிக்கில் செய்முறைகள் தயாரிக்க முடியும். இப்போது அதில் பிரின்ஸ் ஃப்ரைஸ், ரோஸ்ட், மீன், இறால், பீட்சா போன்ற பல முன் அமைப்புகள் உள்ளன மற்றும் உடனடியாக சமைக்க உதவுகிறது. அதனால் இந்த காயா ரீஜன்சி ஏர் ராட்-ஐ சரிபார்க்கவும். ரூட் இணைப்பு கீழே உள்ள விளக்க பெட்டியில் கொடுக்கப்பட்டுள்ளதையும் அதை பின்பற்றவும் மற்றும் இதை ஆன்லைனில் எளிதாக வாங்கவும். புதிய வீட்டு தயிர், வெள்ளை சனா சோறு, புதினா புளிச்சட்னி சேர்த்து சாட் பரிமாறி உயர் புரத உணவு ரசிக்கிறேன். இப்போது இரண்டாம் ரெசிபி, PCOS உடல்நல எடை குறைக்க இரவு உணவு. அதற்காக வதக்கிய அல்லது மசிய காய்கறிகளை சமைக்கலாம். மீண்டும் பயன்படுத்த ஏர்பாய் பயன்படுத்தி உங்கள் பணிகள் 10 மடங்கு எளிதாகும். இது உடனடியாக சமையலாகும். அதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். நான் சில வெந்தயம் செய்யப்பட்ட புரோக்கோலியை நீங்கள் எளிதாக வெப்பமூட்டலாம் அல்லது கொதிக்கும் நீரில் சேர்க்கலாம். பிறகு நான் இங்கே சில அன்னாசி, எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் எண்ணெய், சில கருப்பு மிளகாய் பொடி சேர்க்கிறேன். இந்த சமையலில் இரவு உணவுக்கு உப்பை சேர்க்க தேவையில்லை. இந்த காய்கறிகளை காரோஸ் ரீஜன்சி ஏர் ஃப்ரையரில் சுமார் 200 டிகிரி செல்சியஸ் இல் 3 நிமிடங்கள் பிசைந்து சுவை, கிறிஸ்பி, ஆரோக்கிய காய்கறிகள் தயாராகும். வேறு செயல் தேவையில்லை. ஏர் ஃப்ரையரில் சுவையான இரவு உணவு 15 நிமிடத்தில். இதோவை ரெசிபிகள். இது உங்கள் இரவு உணவுக்காக இடைநிலை வறுமை உணவு கிரமத்தில் சேர்க்கப்பட்ட ஆரோக்கிய உணவு விருப்பங்களை தருகிறது. படுக்கைக்கு முன் தண்ணீர் 1 கப் மற்றும் சாமோமிலா டீ பானம் செய்து மன அழுத்தம் நீக்க. முழு இரவில் உங்களுக்கு 8 மணி நேரம் நல்ல தூக்கம் அல்லது எடை குறைக்கும் கஸ்டமைஸ் உணவு கிரமங்களை அமைக்க எமெயில் முகவரி அல்லது வாட்ஸ்அப்பில் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்கள் எடை குறைப்பு பயணத்தை என்னுடன் தொடங்கலாம். என் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பொத்தானை அழுத்தி சமையல் ரெசிபி அல்லது உணவு கேள்விகள் பகிரவும். இந்த உடல் தொடர் திட்டம் பற்றி கருத்துக்களை பகிருங்கள். கருத்துக்களை படிப்பதில் மகிழ்ச்சி. சேனலை சந்தா செய்து மணி ஐகானை அழுத்தவும். உடல் எடை குறைக்கும் குறிப்புகள், உணவு திட்டங்கள் மற்றும் சமையல் முறைகள் பெற இன்ஸ்டாகிராமில் பின்தொடரவும். வாடிக்கையாளர் மாற்றங்கள், உடல் எடை இழப்பு குறிப்புகள் மற்றும் தினசரி உணவு பதிவுகளை சோதித்து ஆரோக்கியமாக இருங்கள்.